வீட்டில் வாங்கி வைக்கிற ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் அதில் தரமான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம ட்ரை பண்ணது தான் இந்த ப்ரெட்டு வடை. இந்த ப்ரெட்டு வடை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய தகவல்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மூலிமா நம்ம சேனலோட நீங்கள் எப்பயுமே கனெக்டில் இருக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீட்டில் டீக்கு தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லி இந்த ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதில் மேலே இருந்த 2 ப்ரெட்டு மட்டும் தான் காலியானுச்சு. மீதி பார்த்திங்கன்னா 4 நாளாக சும்மாவே இருந்துச்சு. சரின்னு அதில் தான் இந்த பிளானை போட்டிருந்தோம். நம்ம அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற கார்னர் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பீஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். இந்த வெள்ளையாக இருக்கிற பீஸ் மட்டும் நமக்கு போதும். இந்த சைடில் இருக்கிற பீஸ்லாம் வேணாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அது வந்து பீஸில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது வடை போடுறதுக்கு. அதனால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மனசை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டுமே அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப பார்த்து கட் பண்ணுங்கள் கத்தி வச்சு. ஏன்னா ப்ரெட்டு அப்படியே அமுங்கிடும். நம்ம அதை கையை முன்ன பண்ண மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்ததாக வந்து கொத்தமல்லி தலை எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற அந்த வேறு பகுதி இருக்குல்ல கீழே, அதை எடுத்து தூக்கிடலாம். அது நமக்கு தேவையில்லை. அந்த மேலே இருக்கிற தலையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு வந்து அதை அப்படியே நல்லா பீஸாக பொடியாக போட்டுக்கலாம். சும்மா முறுக்க அறுத்து விட்டோம்னாவே அது நல்லா பீஸாக வந்துடும். அப்படி இல்லைன்னா சில பேர் கிள்ளி போடுவாங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். நீங்கள் ப்ரெட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை எப்பயும் போல் அந்த மேலே இருக்கிற அந்த பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம குறுக்கு பீஸாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொடியாகவே போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடைக்குள்ளே இருக்கிறது நல்லா இருக்கும். நல்லா மறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே இப்படியே திருப்பி இந்த பக்கம் 2 பீஸை வெட்டி விட்டு அப்புறமா குறுக்கு பீஸ் போட்டிங்கன்னா வந்துடும். நாங்கள் அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, மெதுவாக தான் கட் பண்ணுவோம். அதனால் எதுவும் நினச்சிக்க வேணாம். பொறுமையே பெருமை. இல்லை சில பேர் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வரல. வீண் விவரத்தை வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். ஏன்னா கையில் இருக்கிறது கத்தி பதம் பார்த்துச்சுன்னா அப்புறம் நம்ம பொழப்பு போச்சு. இன்னொரு வெங்காயம் இருக்குது, அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, ஒரு வழியாக வெட்டி முடிச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்க தோல் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மேலே கொஞ்சம் எல்லாம் மண்ணாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு அம்மியில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெள்ளை கலர் ப்ரெட்டோட நடுப்பகுதியை அதை எடுத்து நல்லா சோறு பிணையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா அப்படியே பிசைஞ்சு அது வந்து நல்லா தூளாக ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா தூளாயிரும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நமக்கு அப்போ தான் கொஞ்சம் அந்த பிசுப்பு தன்மை கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி விட்டுறலாம். நம்ம 1 பாக்கெட் தயிர் எடுத்து அதில் ஊற்றிருக்கிறோம். போட்டு மறுபடியும் அந்த தயிரோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுவிட்டு லைட்டாக நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் ரவை, நம்ம உப்புமா செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ரவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் மேலே அதிலே போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் நம்ம வந்து நல்லா போட்டு பிசைய ஆரம்பிச்சு விட்டுறலாம். இந்த தயிர், இந்த ரவை, அரிசி மாவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் போட்டுவிட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுறலாம். அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, அப்புறம் அது கூட வச்சுருந்த வெங்காயத்தையும் தள்ளி விட்டுறலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா பாருங்கள், பிசைஞ்சிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா போட்ட உப்பு நம்ம பத்தில், அதனால் மறுபடியும் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு போடுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி பிடிச்சிட்டு அதிலேருந்து எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அந்த கொஞ்சம் பிசு பிசுப்பு தண்ணி லைட்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த இது இருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் ஊற்றிருந்தோம். அதை அப்படியே நல்லா மேலே நல்லா தட்டுன்னு தட்டினீங்கன்னா வடை மாதிரி வந்துடும். அதை எடுத்து ஒரு சட்டியில் தனியாக வச்சுக்கலாம், ஒரு தட்டில். மறுபடியும் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே அதே மாதிரி பிடிச்சிங்கன்னா வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். கையில் சரியாக வடை உட்காரலன்னா வாழை இலை இல்லைனா கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு போனாங்க, இல்லைனா வாழை இலையில் வச்சு போனாங்க. அந்த மாவு அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா வெங்காயம் எல்லாமே தெரிகிற அளவுக்கு நமக்கு இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் ஒரு சட்டி தூக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விட்ருவோம். அதுக்குள்ளே எண்ணெய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும், ஆனால் வேகாது. அதனால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டால் அப்படியே முட்டை அப்படியே கொந்தளித்து மேலே வரணும். எரிமலை குழம்பு மாதிரி அப்படியே வெடிக்கணும். பக்கத்தில் போனால் அவ்வளோதான், பொங்கி மேலே வந்துடணும். அந்த மாதிரி வெடிச்சதுனா தான் பார்த்திங்கன்னா வடை நல்லா அப்படியே இங்கே பாருங்கள் என்ன கலரில் வந்துருக்கு பாருங்கள். நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா முருகலாகிற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். ரொம்ப கருப்பாகிற அளவுக்கு வேணாம், லைட்டாக அங்கங்கே மேலே பார்த்திங்கன்னா கருப்பாகிற அளவுக்கு விட்டிங்கன்னா வச்சுங்க, நல்லா நமக்கு ஒரு மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற ப்ரெட்டு தானே, அது பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் நல்லாவே எடுத்து கொடுக்கும். நம்ம மறுபடியும் மீதி இருக்கிற எல்லா வடையும் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். அப்பப்போ போய் திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமுமே வேகும். இது மாதிரி வெந்து ஒரு பக்கம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனாட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு வடை ஒரு ஸ்நாக்ஸ் டைமுக்கு நல்ல ஒரு தீனி மாரி நமக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, பெரிய செலவு இல்லாமல் ஒரு பெரிய வேலை இல்லாமல் நமக்கு ப்ரெட்டுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வடை பார்த்திங்கன்னா நீங்கள் உளுத்து வடையாகவும் போட்டுக்கலாம், இல்லை போண்டாவாக உருண்டையாக பிடிச்சி போண்டாவாகவும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை.